இன்னைக்கு ஒரே பசங்களா வச்சு பேசுறோம்னு பாத்தீங்களா? பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, அதுவும் 15 days ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அதனால சரி பசங்களை வச்சு கொஞ்ச நாள் கேம் வச்சு கொஞ்சம் வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணி நாங்கள் இன்னைக்கு ஒரு 2-3 கேம்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி வச்சிருக்கிறோம். அது 1 by 1 இவங்களை வச்சு நம்ம பண்ணிடலாம். அதான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்து இவங்களோட ஃப்ரெண்டு காவியான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. காவியா, இன்ட்ரோடியூஸ் பண்ணு உன்னோட இதை. இவங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எங்க சேனல்ல கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபன் கேம் ஒன்று ஆடினப்போ இவங்க தான் எங்களுக்கு கேமராலாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களும் கேமுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் பேச வராது, ஒன்லி கன்னடா தான், கன்னடா அண்ட் இங்கிலீஷ் தான் வரும். அதனால அவங்க அப்படி சைலண்டா இருக்காங்க. நான் என்ன பேசுறேன்னு அவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. புரியுதா காவியா நான் பேசுறது? கொஞ்சம் கொஞ்சம் இவங்க கூட பழகுனனால கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு புரியுது. ஓகே ஓகே. உன் நேம் என்ன நீயே சொல்லிடு. பாத்தீங்களா தமிழ் அப்ப புரியுது காவியா. காமா தானே காவியா? ஓகே, இன்னைக்கு இவங்க 4 பேரும் வச்சு ஒரு ஃபன் கேமா நாங்க கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் ஆட போறோம். அந்த கேம்ஸ் என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ஸுங்களை வச்சு கேம் ஆடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு என்ன கேம்னா எல்லாரும் ஸ்ட்ராவை வச்சிருக்கோம். ஸ்ட்ராவை வச்சுதான் ஒரு கேம் ஆட போறோம். அது என்ன கேம்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கேம் தான் நாங்க இன்னைக்கு ஆட போறோம். இது என்ன கேம்னா அந்த ஸ்ட்ராவை வந்து நம்ம வால்ல வச்சுக்கிட்டு இப்படி பிளேஸ் பண்ணணும். யாரு நிறைய பேப்பர்ஸ் பிளேஸ் பண்றாங்களோ அவங்க தான் வேணும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கலரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அலியா என்ன கலர் உங்களுக்கு? பர்பிள் கலரா? ஓகேங்க. வந்துருங்க. சாண்டி உங்களுக்கு என்ன கலர்? அவங்க ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. காவியா வந்து ஆரஞ்சு கலரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்பியானா வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, பசங்க ஆடுறத நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டைம் இப்போ 12:50 ஆகுது. 5 minutes தான் இவங்களுக்கு டைம் கொடுக்குறேன். 12:55 நான் கேம் ஓவர் சொல்லுவேன். அதுக்குள்ளாடி யார் நிறைய பேப்பர் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வின். ஓகே பாப்பாஸ், எல்லாரும் கேம் ஆடுறது ரெடியா? ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். 5 minutesக்குள்ள யார் நிறைய எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். அப்புறமா கம்மியா வரும். ஓகேங்களா? ஓகே, கேம்க்குள்ள போலாம் வாங்க. ஓகே, எல்லாரும் கேம் ஆட ரெடியா? ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். டேபிளுக்கு கீழே இருக்க பேப்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ண மாட்டேன். டேபிளோட மேலே இருக்க பேப்பர் மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவேன். பாதி பேப்பர்ஸும் கீழே தான் போயிருக்குது. ஓகே, 3, 2, 1 டைம் அவுட். ஓகே, கேம் எப்படி இருந்துச்சு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஏன், என்னாச்சு? குடிஞ்சு நிமிரதுக்குள்ளாடி இடுப்பு பெண்ட் ஆயிடுச்சா? காலியா எல்லா பேப்பர்ஸும் கீழே தான் இருக்குது. ஓகே, சாண்டி சந்திரா நீங்க என்ஜாய் பண்ணீங்களா கேம்? என்ஜாய் பண்ணீங்களா? ஆலியா நீங்க? காவியா நீங்க? நோ, நீங்க ஹைட்டா இருக்கனால குனிஞ்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சோ? ஓகே, நம்ம இப்ப கவுண்டிங் செக்ஷன் போலாம். ஓகேங்களா? ஓகே, ஆல்பியானா இப்ப கவுண்ட் பண்ண போறாங்க. எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 24 பேப்பர்ஸா? ஓகே, காவியா உங்களுக்கு கவுண்ட் பண்ணுங்க எவ்வளவு இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 59 60. ஓகே, காவியா டோட்டல் 60 பேப்பர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆலியானா கவுண்ட் பண்ணுங்க எவ்வளவு பேப்பர்ஸ் இருக்குன்னு. 3 4 5 6
38, 39. டோட்டல் எவ்வளோ 39 கலர் பேப்பர்ஸ். ஓகே நெக்ஸ்ட் சான்வி சாண்ட்ரா. 1 2 3 4 5 6 7 8 9 10 50 51. டோட்டல் எவ்வளோ 51. ஓகே 51 பேப்பர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கேம் ஆடணும். ஃபர்ஸ்ட் கேம்ல யார் வின் பண்ணாங்கன்னா நம்மளோட காவியா வின் பண்ணியிருக்காங்க. காவியா அவங்களுக்கு எவ்வளோ 60 அரௌண்டா 60 பேப்பர்ஸ் 5 மினிட்ஸ்ல 60 பேப்பர் அவங்க டேக் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யாரு சான்வி. சான்வி நீங்க எவ்வளவு பேப்பர் எடுத்தீங்க 51. நெக்ஸ்ட் வந்து 5 மினிட்ஸ்ல சான்வி சாண்ட்ரா வந்து 51 பேப்பர் எடுத்திருக்காங்க. தேர்ட் யாரு 39. ஆலியா வந்து 5 மினிட்ஸ்ல 39 பேப்பர்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாரோடவுமே எல்டர், அதுவும் மூத்தவங்களா இருக்கிறாங்க. நம்ம ஆல்ஃபியானா அவங்க வந்து எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. எவ்வளவு எடுத்திருக்கீங்க 24. ஒன்னை விட சின்ன பசங்க எல்லாம் நிறைய பிக் பண்ணிருக்காங்க. உங்களால வெறும் 24 தான் பிக் பண்ணிருக்காங்க. குனிஞ்சி குனிஞ்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்குது. சரி ஓகே, கேம்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை வின் பண்றதுதான் கேமோட சுவாரஸ்யமே. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல இருக்க காவியாவுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். செகண்ட் பிரைஸ் சான்வி, அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். தேர்ட் ஆலியா, அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஃபோர்த் ஆல்ஃபியானா, அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இந்த கேமை வந்து ஃபன்ஃபில்லா கொண்டு போனோம். இதுல அவங்க வின் பண்ணா காவியாவுக்கு 1 பாயிண்ட் இருக்குது. இன்னும் நம்ம கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் ஆடுவோம். அதுல ஒவ்வொரு பாயிண்ட் வைஸா வருமே. லாஸ்டா யாரு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளால கம்பெனியால முடிஞ்ச ஏதாவது ஒரு கிஃப்ட கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேமுக்கு போகலாம். வாங்க நெக்ஸ்ட் கேமுக்கு போலாம். ஓகே, செகண்ட் கேம் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? 4 பேரும் அக்யூஸ்ட் மாதிரி கண்ணை மூடிட்டு நிக்கிறாங்க. கேம்ஸோட ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கண்ணை ஓபன் பண்ணி பார்க்க கூடாது, ஒரே ஒரு கையை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒருத்தரை டச் பண்ண கூடாது. ஓகே, 3 2 1 ஸ்டார்ட். வெயிட். ஓகே, செகண்ட் கேம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுல யார் ஃபர்ஸ்ட் வந்தீங்க? நானா? யாரு செகண்ட்? தேர்ட்? ஃபோர்த்? ஓகே, செகண்ட். ஓகே சரி, செகண்ட் கேம்ல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே, தேர்ட் கேம் ஆடலாமா? பாத்தீங்களா, கேம் ஆடும்போது இடையில மழை வந்து நம்மள சொதப்பிட்டு திடீர்னு ஒரு மழை, திடீர்னு ஒரு வெயில். ஓகே சரி, நம்ம தேர்ட் கேமுக்குள்ள போகலாம். ரெடியா? என்ன மூஞ்சில ஒரு இதே தெரியலையே. ஓகே அப்ப தேர்ட் கேமுக்குள்ள போயிடலாம். ஓகே, தேர்ட் கேம் ஆடுறதுக்கு ரெடியா? என்ன எப்படி ஆடணும் உங்களுக்கு தெரியும் தானே? ஃபர்ஸ்ட் வந்து இவங்க காமிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நம்ம இந்த கப்ஸ்ல நம்ம பிரமிட் மாதிரி பண்ண போறோம். இப்படி தள்ளி எடுக்கக்கூடாது, எடுத்து கொண்டு வைக்கணும். ஓகேவா? வச்சு அதே மாதிரி யார் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் பிரமிட் பண்ணாலே அவங்க வின் தான். ஓகேவா? ஓகே, கேம் ஆட ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணி ரெடியா இருக்கீங்க தானே? ஓகே 3 2 1 ஸ்டார்ட்.
அந்த கப்ஸ் மேலே இது பண்ணணும். அதை எடுத்து வை. ஓகே, ஆல்ஃபியானா வின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பிரமிட் செட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சான்வி ட்ரை பண்ணிட்டாங்க. அவங்களோட ஒரு கப்ஸ் கீழே விழுந்துருச்சு, அதை வச்சு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆலியானா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சான்வியும் வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு காம்படிஷன் சின்னக்காக்கும் ஆலியாவும் வச்சுட்டாங்க. சரி, இனி லாஸ்ட்டாக தானே அவன் ட்ரை பண்ணட்டும். ஓகே, 4 பேரும் குயிக்காக வச்சுட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு வச்சது ஆல்ஃபியானா, செகண்ட் நம்ம சான்வி வச்சுட்டாங்க, தேர்ட் ஆலியா வச்சுட்டாங்க, ஃபோர்த்து நம்ம காவியா வச்சுட்டாங்க. ஓகே, இந்த கேம் நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா? நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா? இதோட முடிச்சுக்கலாமா? லஞ்ச் பிரேக் விடலாமா இல்லை இன்னொரு கேம் ஆடணுமா? லீவ் விட்டதும் விட்டாச்சு, உங்களுக்கு கேமாக ஆடிட்டு இருக்கணும்ல. ஓகே, அப்போ இந்த கேமோட இன்னொரு கேம் விளையாடி முடிச்சிடலாமா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒரு கேம் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அப்போ நெக்ஸ்ட் ஆட போகிறது எத்தனாவது கேமு? 4th கேம். ஓகே, 4வது கேம் ஆட போகலாம். ஓகே, 4th கேம் ஆட ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இந்த கேம் என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? என்ன கேமு? ஓகே ஓகே, அப்போ 4 பேருக்கு என்ன கேம் புரிஞ்சது தானே? ஓகே, ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணாங்கிறது இதுங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது. யாரோட கப்ல நிறைய தண்ணி இருக்கோ அவங்க தான் இந்த கேம்ல வின். ஓகேவா? யாரோட கப்ல நிறைய இருக்குன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 4 பேர் தெரியும் சொல்லிட்டு இருக்கேன். சரி, யாரோட கப்ல நிறைய இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஓகேவா? சரி, வாங்க பார்க்கலாம். ஓகே, இது ஆல்ஃபியானோட கப்ல இருக்க தண்ணி. பரவாயில்ல, கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு காவியாவோட கப்லேயும் வாட்டர் லெவல் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. சான்வியோடதும் ஓகே பரவாயில்ல. ஆலியா எங்கே எட்டி பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஆலியா அப்போ 4th. இந்த 3ல் யாரோட கப் தண்ணி நிறையா இருக்குது? 3ல் ஆல்ஃபியானோடது ஓகே, ஆல்ஃபியானா ஃபர்ஸ்ட். இந்த 2 கப்பு மெஷர்மெண்ட்டே பண்ண முடியலையே. இது யாருது? அது வந்து சான்வியோடது, இது வந்து காவியாவோடது. சரி, ரெண்டு பேருமே ட்ரா தான். ஏன்னா 2 பேருக்கும் சேம் லெவல்ல இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, நம்ம 4th கேம்ல ஃபர்ஸ்ட் வந்தது நம்ம ஆல்ஃபியானா வந்திருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து சான்வியும் காவியாவும் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட வாட்டர் லெவல் ஒரே லெவல்ல இருந்தனால அவங்க செகண்ட் வந்திருக்காங்க. தேர்ட் வந்து நம்ம ஆலியானா வந்திருக்காங்க. சரி, ஓகே, இந்த கேமோட முடிச்சிடலாமா? என்ன லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. 4th கேம், தேர்ட் கேம் வந்து இப்போ என்ன சொன்னீங்க? 4th கேம் ஆடலாம்னு சொன்னீங்க. சரி, உங்களுக்காக 4th கேம் ஆடினா இப்போ இன்னொரு கேம் வேற சொல்றீங்களா? சரி, இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேம். இதோட கேமே முடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேம். பலூன் வச்சு ஒரு கேம் ஆட போறாங்க. பலூனை ஃபில் பண்ணிட்டு அதை ஊதிட்டு கிளாஸ்க்குள்ள வச்சுட்டு அங்கிருந்து அங்கே கொண்டு வைக்கிறதா அவங்களோட கேமு. இது இவங்க கண்டுபிடிச்ச கேமு. சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேமு. இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? 3, 2, 1 ஸ்டார்ட்.
அல்ஃபி என்ன ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? ஒரு பலூனு கூட உங்களால ஊத முடியலையா? ஓகே, இந்த கேம் போதும், இதுக்கு மேல உங்களால முடியாது. ஒரு பலூன் கூட ஊத முடியாம நிக்கிறாங்க. ஓகே, இந்த கேமோட வின்னர் இவங்க வந்து புதுசா வந்திருக்காங்க. நம்மளோட காவியாவோட பிரதர் ரவி வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த கேம்ல வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ரவி, செகண்ட் ப்ரைஸ் ஆலியா, தேர்ட் காவியா, ஃபோர்த்து ஒண்ணுக்குமே ஒரு பலூனே ஊத முடியல, ஒரு கப்பு கூட எடுக்க முடியாம நம்ம ஆல்ஃபியானா லாஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே, இந்த கேமை இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மொத்தம் டோட்டல் 5 கேம்ஸ் ஆடி இருக்கீங்க தானே? ஓகே, நாம இன்னைக்கு 5 கேம் ஆடினோம். அந்த 5 கேம்லயும் பசங்க நல்லா இன்ட்ரெஸ்டோட அந்த கேம் நல்லா ஆடினாங்க. 5 கேம்ல நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுபடி பார்த்தா நம்மளோட 5 கேம்ல வந்து 3 கேம்ல ஃபர்ஸ்டா வின் பண்ணது வந்து நம்ம ஆல்ஃபியானா தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இப்போ நம்மளோட கம்பெனி சார்பாக ஒரு gift கொடுக்க போறோம். அது என்ன கிஃப்ட்னா இந்த கப். எல்லாரும் கேம்ல வந்து கப்பு தானே கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கப் எல்லா கேம்லயுமே வந்து எல்லாரும் வின் பண்ண எல்லாருக்கும் வந்து கப் தானே கொடுப்பாங்க. அதெல்லாம் வேற கப்பு. ஏன்னா அதோட பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு எல்லோ கலர்ல எல்லாம் வரும்ல, வெண்கலம், அந்த இதுல வரல காப்பர், அந்த மாதிரி வரும்ல ப்ரௌன்ஸ், அந்த மாதிரி வர கப்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்மளோட கம்பெனி சார்பாக நம்ம வந்து நம்ம ஆல்ஃபியானா மேடம்க்கு 3 பாயிண்ட்ஸ் எடுத்து முன்னாடி இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம கப் கொடுப்போம். வாங்கிக்கோங்க. அவங்க வந்து எனக்கு நான் மட்டும் வாங்கக்கூடாது, ஏன்னா என் கூட சேர்ந்து எல்லாரும் ஆடுறதுனால எல்லாருக்குமே ஒவ்வொரு கப் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கப்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, இந்த கேம் ஆடின எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்துருங்க. ஆளுக்கு ஒரு கப்ஸ். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு நிறைய ஸ்பான்சர் எல்லாம் வரும்போது உங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் கொடுக்குறேன். இப்போதைக்கு சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ கையில எதுவும் இல்லாதனால நம்ம கப்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேம் வச்சு அதுல வின் பண்றவங்களுக்கு, இது வந்து நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, ஒரு 5 கேம்ஸ் அப்படிங்கிறது, ஏதாச்சும் ஒரு கேம் வச்சு அதுல வின் பண்றவங்களுக்கு நம்ம ஒரு உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை வந்து வாங்கி நம்ம வந்து கிஃப்டா பிரைஸா கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவை நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். ஒரு கேம் ஆட வந்து இடத்துல நாங்க 5 கேம்ஸ் ஆடி இருக்கிறோம். அதுலயும் வந்து எங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸா மழை வந்துச்சு, அப்புறமா இடையில கொஞ்சம் சொதப்பலாம் வச்சு, இருந்தாலும் அதை மீறி வந்து பசங்களை வச்சு 5 கேம்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஓகே, மீண்டும் நாங்க இன்னொரு கேம் ஷோலயோ இல்ல வேற ஏதாச்சும் வீடியோல உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் பாய் பாய்.